यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वभिजातितूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तैतराणितिनायनेने अस्मद्गुरोर्भवदोषदैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्की केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां श्रद्धां गुणसम्पदा शरणं भवतीतानां सर्वोमुनि शरणं श्रीरङ्गेशयतीन्द्रासनया अतो स्यादिप्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनिष्पादां जयन्तीञ्चिरं भान् दीक्षान्तिदयादिविस्तुपमुनैः भान्तं बुधाग्रेषं श्रीमद्रङ्गजटारि श्रीमश्रीरङ्गपृथ्वीशरचरिपुणः संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं दृशन्मे नरकपिजलजित् योगिने तत्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गधारि प्रभवयतिपतेः प्राप्तलक्ष्मीसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणैः वेदवीक्षदारिं श्रीरङ्गनाशडभोपेतीन्द्रनिष्ठं लक्ष्मीकुसुमसरिकरुणैकपात्रं श्रीरङ्गवीरहृद्यं वेदान्तदेशिके यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिजलचित्रङ्गभूकादिजाभ्यां कारुण्याश्रीसुम्मे वेदान्ते ववतु नारायणार्य श्रीमद्रङ्गसदार्थं श्रीमद्भूतहास्यविदित् पादारविन्दाक्षयं श्रीमद्वेङ्कटेशे वेदान्ते ववतुरङ्गपूर्णवाक्यं नारायणार्यं व्याख्यातमिरे श्रीमद्रङ्गसदार्थं रब्दागमान्तद्वयं श्रीमद्वीरभूतहास्यविदित् आधारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनमदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गजटारियोगिनं शास्त्ररक्षावरं श्रीमद्रङ्गे जठारि योगिनं श्रीम ईशाडभयवचनं सुभुवनेर्बान्धं महद्वं सदा वन्दे वत्सपूर्णमुदारं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशेन्द्रगणाक्षरभ्य तय्यन्तसारमनवद्य गुणं बुधाग्रें नारायणाद्यैर्निर्भाषितं श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः. இந்த பாஷிகார் அருள் செய்த கத்திய திரையத்துல மிகவும் பெரிதானதான ருது கத்தியம் சொல்லப்படுகிற சரணாகத்தியத்தை அனுபவிச்சோம். அதுவும் துவைமத்தினுடைய விவரணம்னு அங்க வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப ஸ்ரீரங்க கத்தியம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இதுவும் துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது. அதாவது சொல்லியாச்சு, திருப்பி இங்க எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பல பிரகாரம் எல்லாருக்கும் புரிய அளவுக்கு பண்ணணும். அந்த சரணாதியினுடைய தாற்பயத்தை, அந்த சரணாதிக்கு வேண்டிய அங்கங்கள் இவைகளெல்லாம் நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக திருப்பியும் இத விவரணம் பண்ற. அப்படின்னு பெருவாள்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கேன். இதுக்கு ஸ்ருதோபயாச்சாரெல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கு. சரணாகதியோடு சரி. இங்கே சுவாமி தேசிகன் தான்
தெளிவா தமிழ்ல பண்ணியிருக்கார். அத பாஷிக சுவாமி தேசிகனே தன்னுடைய ரகசிய ரட்சணை சாதிக்கும் பொழுது ஸ்ரீ லக்ஷ்மண முனினா சிஷ்ட ஹிதைக அக்ரச்சேதசா கதிதம் மிதகத்தியம் மிதகத்தியம் அமிதசாரம் வியக்தம் வியாக்கியாதி வெங்கடேச கவிஹி அப்படின்னு ஸ்லோகத்தான் சாய்கிறார். சிஷ்யர்களுக்கு அவருடைய நன்மையின் பொருட்டு சிஷ்ய சித்த ஏகாகிர சேதசா ஏகாகிரம்னா ஊற்றம். யாருக்கு ஊற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்தணும். அதுவும் இல்லாத தன்னுடைய திருவடி ஆசிரியச்சவா எல்லாரும் நற்கதியை அடையணும். நற்கதின்றது என்ன அப்படின்னா இந்த சம்சார எம்பெருமானியே அடைந்து அவனுக்கு துல்லியமாக அங்க இவர்கள் இருக்கலாம் அப்படின்றதுக்காக அதுல ரொம்ப ஊற்றமுடையவராக யாரு ஸ்ரீ லக்ஷ்மண முனினா இந்த லக்ஷ்மண முனி அப்படிப்பட்ட பாஷிகான கதித்தம் சொல்லப்பட்ட அமிதசாரம் அளவில்லாத மிதம்னா அளவு, அமிதம்னா அளவில்லாத இந்த அளவில்லாத சாராம்சம். எத்தனை தடவை சொன்னாலும் அப்பப்போ புது புது அர்த்தங்கள் கிடைக்கும். என்ன அப்படிப்பட்ட அளவில்லாத சாராம்சம் நிறைஞ்சிருக்கு. இது இந்த விதகத்தியம். அத்த வெங்கடேச கவி வெங்கடநாதன் திருநாமத்துடைய சுவாமி தேசிகன் வெக்தம்னா பிரகாசமாக வியாக்கியானம் செய்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸ்ரீ லக்ஷ்மண முனினா சிஷ்ய ஹிதைக ஹித ஏகாகிரச்சேதசா கதிதம் மிதகத்தியம் அமிர்தசாரம். அது அமிர்தசாரம்னு சொல்றது உண்டு. அமிர்தம் போல இருக்கக்கூடியது. வியக்தம் வியாக்கியாதி வெங்கடேச கவி. ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய கட்டத்திலேயே வியாக்கியானம் பண்ணியிருந்தா கூட மறுபடியும் இதை காலட்சேபம் பண்ண முடியாத தூண்டும் மனசு. அதனால இந்த அதுவும் பலவிதமான இப்போ சுவாமி தேசிகன் சிறுரகத்தையும் சாய்ச்சார். அதுல முதல்ல தத்துவ நவநீதம் ஆரம்பிச்சார், ரகசிய நவநீதம் ஆரம்பிச்சார். அதோட இல்லாமல் அப்புறம் தத்துவ மாத்திரிகை, ரகசிய மாத்திரிகை, ரகசிய தத்துவ சந்தேசம், ரகசிய சந்தேசம், இப்படி ஒண்ணும் திருப்பி 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 சொன்ன விஷயத்தையே சாய்கிறார். ஆனா சொல்ற விஷயங்கள் படிப்படியா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எப்படி ஆகாரத்தை ஊட்டி போட்டாக்க வளர்க்க முடியுமோ அந்த மாதிரிதான் சாஸ்திர விஷயங்கள், இந்த சரணாகனுடைய விஷயங்களை ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்கேன். அந்த மாதிரி அந்த நியாயத்தை அதனால அதே மாதிரி பாஷ்யக்காரர் அதாவது சுவாமி தேசிக்கு உட்பட்ட ஆச்சாரியார் அவரும் இப்படிதான் சரணாகதி சொன்ன விஷயங்களை வேற விதமாக அபூர்வமான விஷயங்களை சொல்ல முடியாதாக இருக்கக்கூடியதாக சீரக கத்தியத்தை சாதிச்சார். இதுல சரணாகதி பண்ணிக்கிறவனுக்கு ஆக்கிச்சன்யம் ரொம்ப முக்கியம். அந்த ஆக்கிச்சன்யத்தை இது எங்க போயிருந்தேன் தூங்கவே
அதனால விசகத்தியம் தாய். அதுல ஆக்கிஞ்சன்யம்னா ரொம்ப பிரதானமா சொல்லியிருக்கேன். அந்த ஆக்கிஞ்சன்யத்தை தான் அனுசரிச்சு காமிக்கிறார் எங்க தன்னுடைய இதுல. அது எப்படின்னாக்கா பல பிரகாரங்கள். அதுல முதல் வாக்கியம், இரண்டாவது வாக்கியம், அதாவது சுவாதீனத்தின சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்தி பிரவருத்தி பேதம்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? வந்துட்டேன். அதனால இங்க அது தன்னுடைய அனுஷ்டானத்தை காமிக்கிறார். தான் ஆக்கிஞ்சன்யத்தை உடையவர் அப்படின்னு தான் காமிச்சு சொல்றார். அது என்ன வாக்கியம் அப்படின்னு சொன்னா, இது முதல்ல ஆரம்பிக்கிறது சுவாதீனத்தின சேதனா சேதன சுரூபத்தை பிரவருத்தி பேதம் ஆரம்பிச்சு இதெல்லாம் எம்பெருமானுடைய வாய்ப்புகளை கொண்டு வர சொல்லி நித்திய கிங்கரோ பவானி அப்படின்னு சொல்லி பெரிய கருத்துல சாதிச்சா மாதிரியே இங்கே பிரார்த்திக்கிறேன். அதே கைங்கரியத்தை தான் பிரார்த்திக்கிறேன். இப்படிப்பட்ட எம்பெருமான் திருவடிகள்ல எனக்கு இந்த கைங்கரியம் நிச்சயிக்கிறனாக நான் ஆக கடவேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுட்டு சுவாத்ம அதான் சொல்றேன். சாத்விகத்தை ஆஸ்திக்காதி சமஸ்த குண ஆத்ம விஹீனஹா நைச்சாந்தனம் பண்ணிக்கிறார். துரத்தரானந்த தத்துபரிய ஞான கிரியா அனுகுண அனாதி பாவவாசனா மகார்ணவாந்தர நிவாக்கினா அப்படின்னு தன்னுடைய ஆக்கிய சிந்தியத்தை இதுல வெளிப்படுத்துறார். அதனால இங்க அனுஷ்டானத்தை காமிக்கிறார். இது இங்க எம்பெருமானுக்கு அதாவது துவைமந்திரத்துல உத்தரகண்ட வியாக்கியானம் எது ஸ்ரீமதே நாராயண நமஹா கொள்ளு இந்த நமசப்தத்தினுடைய தன்னுடைய ஆக்கிய சைன்யத்தை காமிக்கிறார். அதுக்கு மேல வர வாக்கியம் இருக்கு. இது ஏன் அஸ்தித்யாபி அத்யுத்தமாத்தேன பரமகாரணிக பகவான் சுவானுபவ பிரீத்தோ புனீத இதெல்லாம் ஆரம்பிச்சு இதுல இருந்து ஆரம்பிச்சு துவயமந்திரத்தினுடைய பூர்வ கண்டத்தை வியாக்கியானம் பண்ற. ஆக அதனால இந்த அதிகாரி கார்பண்யம், இந்த பிரபத்திக்கு வேண்டிய அதிகாரம் எல்லாத்தையும் சொல்றாரு. இப்படி அதுக்கப்புறம் மூன்றாவது வாக்கியத்திலிருந்து மகா விசுவாசத்தை காமிக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்லோகங்கள் முழுமையா சொல்றாரு. அதுல 2 ஸ்லோகங்கள் பின்னாடி சாய்க்கிறார். அந்த ஸ்லோகங்களால ஏற்கனவே சொன்ன அர்த்தத்தான் இங்க சாய்க்கிறார். கடைசியாக ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார். அந்த ஸ்லோகத்துல பிரபத்திய அனுஷ்டிக்க முடியாத இருக்காங்க அவர்கள் எப்படி பண்றது, அவர்கள் எப்படி அனுஷ்டானம் பண்றது அப்படின்னு சொன்னா அதுக்கும் இங்க சொல்ற. அதாவது இந்த பிரபத்தி வாக்கியத்தை உச்சரிச்சாலே அவளுக்கு இதுவாகும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபத்தியாவது பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி கடைசியில அப்படிப்பட்ட பிரபத்தியானது பூர்ணமானதுக்காக எம்பெருமான 14 சம்போதனங்கள் பண்ற. அதாவது சத்தியகாமா, சத்திய சங்கல்பா, அர்த்திகல்பா, ஆபஸ்தகா, என்ன காகுசா, சிவன், நாராயணா அப்படின்னு நிறைய 14 சம்போதனங்கள் பண்ற. இந்த 14 சொன்ன அந்த பகவானுடைய சுபாவத்தெல்லாம் சொல்லி
என்ன நம்ம கடைசியில் நமோஸ்துதே அப்படின்னு முடியல. அதனால அந்த நித்தியகிங்கரோ பவானின்னு பிரார்த்திச்ச அந்த காட்சி சொல்லப்படுது இந்த நமோஸ்துதேன்னு சொல்றாங்க. இப்போ கஜித்த ஆரம்பிக்கிற அதுக்கு வியாக்கியானத்தை முதல்ல செய்யணும். அத்த துவயார்த்த அனுசந்தான ரசிகேன பகவதா பாஷிகாரேன பிருகத் கத்யே வியாக்கியாதாமபி. இங்க துவயத்தை அர்த்தானத்தை அனுசந்திப்பதிலேயே மிகவும் ஊற்றமுள்ளவரான ஸ்ரீ பாஷிகாரனால ஏற்கனவே பிரதகத்தியத்துல துவயவர்த்தத்துடைய விவரணத்தை வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்த போதும் துவயம் பகுதா ஸ்ரோதவியம் பகுதா. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பல பேர்கிட்ட காட்சியம் பல பேர்கிட்ட கேட்கணும், பல தடவை கேட்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சாதனைல பகுபிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது மன்யமானேபியா சிஷ்யேபியா இப்படி சிஷ்யர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிஷ்யர்களுக்கு புனாபி ஆக்கிஞ்சன்யாதி மறுபடியும் ஆக்கிஞ்சன்யாதி பிரபஞ்சன பூர்வக இந்த ஆக்கிஞ்சன்யம் இருக்கே, ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரகசிய தெரியாது ரொம்ப. அதனால அந்த ஆக்கிஞ்சன்யாதி பிரபஞ்சம்னா அதுதான் பிரதானமா உடையது. அப்படிப்பட்ட ஆக்கிஞ்சன்யத்தை அனுஷ்டான பிரகாசன பிரதியை தானே அனுஷ்டிக்கிறது மூலியமாக சம்ஷேபேன வியாக்கிரியத்தை அதை சுருக்கமாக இங்கே வியாக்கியானம் பண்ணுகிறார். ததாகி அத்ராதீமம் வாக்கியம் உத்தரகண்டஸ்ய விவரணம். இது வந்து இதுல இந்த ஸ்ரீரகத்தியத்துல அத்திர ஆதி இமம் இந்த முதல் வாக்கியம் அதுல அது அதாவது துவயத்தினுடைய உத்தரகண்டத்தினுடைய விவரணமாக அமைகிறது. இரண்டாவது வாக்கியம் பூர்வகண்டத்து அதாவது துவயத்தினுடைய பூர்வகண்டத்தினுடைய வியாக்கியானமாக இருக்கு. தேனீவ அதிகார விஷயா அவரே இந்த கத்தியத்துல இத பிரபத்தி பண்ணியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அதிகாரிகளாக இருக்கணும் அப்படின்ற அதிகாரி விஷயா கார்பண்ய ரூபம் அங்கம். இந்த ஆகிஞ்சன்யம் கார்பண்யம் இதெல்லாம் அங்கங்கள் சொல்லப்படுறது. 5 அங்கங்கள் சொல்லப்படுறது. அந்த கார்பண்ய ரூபமாக சொல்லப்படுகிற அங்கத்தை பிரதர்சிதம் பவதி அதையும் இதுல பிரகாசிக்கிறார். திருத்தீயம் து மகாவிஸ்வாசா அங்க அந்தரா ஞாபகம். அதுக்கு ஒரு மகாவிஸ்வாசம் ரொம்ப முக்கியம். அதையும் இதுல 3ஆவதாக காமிக்கிறார். அனந்தரம் ஸ்லோகத்வய அனுபடனேன அதுக்கப்புறம் அந்த 2-3 வாக்கியங்களுக்கு அப்புறம் ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகத்துல அது 2 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல பூர்வோக்த ஏவார்த்தா ஏற்கனவே கீழே சொன்ன அர்த்தங்களை சொல்லி பிரமாணத்தா அதுக்கு பிரமாணமாக ஜிதத்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்ற. ததா பரேண வாக்கியன அதுக்கு மேல அடுத்த வாக்கியத்தினால பூர்ண பிரபத் அக்குசலே இந்த பூர்ணமாக பிரபத்தியை பண்ண முடியாத சில பேர் இருக்காங்க இல்லையோ, அது என்ன பூர்ண பிரபத்தி பூர்ணம் இல்லாத பிரபத்தின்னு ஒண்ணு உண்டா அப்படின்னு சொன்னா அங்கத்தோட அனுஷ்டிக்கிறது தான் பூர்ண பிரபத்தி. இந்த அங்கங்கள் இல்லாம அனுஷ்டிக்கிறது பிரபத்தி கிடையாது. இப்படி 5 அங்கங்களோட அதாவது கொஞ்சம் விசுவாசம் மாந்தி இருக்கும், வந்து இல்ல கார்பண்யம் இல்லாத இருக்கும், ஏதோ ஒன்று அங்கத்துல குறைவா இருக்கும். அந்த அங்கத்துல குறைவா இருந்துன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டவர்களுக்கும் இப்போ ரொம்ப நாத்திகனா இருந்து அவனை அப்படிதான் இருக்கக்கூடாதுரா இப்படிதான் இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி அவனை வந்து திருத்தி அவனுக்கு எனக்கு
இப்போ எனக்கு இப்போ எனக்கு விசுவாசம் வரலையே, வராட்ட கூட பரவாயில்ல, நீ பெருமாளை நம்பிக்கை வச்சுக்கோ, அவனுக்கு பூர்ணம் அவனே மகா விசுவாசத்தை உண்டு பண்ணி உனக்கு இது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி பரையண வாக்கியன பூர்ணபத்தி அகுசலே ஜனேபி தற்பூர்ண அனுகுண பிரபத்தி வாக்கிய உச்சாரண வைபவம் கியாபியதே. அதனால அந்த பூர்ணமான பிரபத்தி ஆவதற்காக அதனுடைய துவைத்தத்தை உச்சாரணம் பண்ணாலே அதனுடைய வைபவத்தை சொல்லி அந்த பிரபத்திய பூர்த்தி பண்ணி பண்ணிடுவார். இந்த வைபவத்தை சொல்லி 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 அவனுக்கு அது பூர்ணமான விசுவாசம் அப்படி ஆயிடும். தத் சித்தியர்த்தம் பஷ்டாத்து சதுர்த்த சபை. அதுக்கப்புறம் கடைசியில இந்த பிரபத்தியானது அவனுக்கு சித்தியாகிறதுக்காக 14 திருநாமங்கள் சம்புத்திபிகி, அதாவது விழிச்சொல், அவனை பார்த்து ஹே பவன்னு நாராயணா அப்படின்னு சொல்ற மாதிரி காபுஸ்தா அப்படி 14 திருநாமங்கள் அது நாராயண சப்தத்தை சொல்லப்படுகிறது. நாராயண சப்தோக்தாக சரண்ய ஆகார விசேஷாக பிரகாசியத்தை அதை சொன்னதுனால சரண்ய அந்த எந்திரமானுடைய ஆகாரத்தை அவன் தான் சரண், எல்லாராலையும் சரணமாக அடையப்படுவான், அவனுடைய பெருமையை சொல்லி அதெல்லாம் சொல்ற. நமோஸ்துதே இப்படி அந்தேன கடைசியில் முடிவிச்சே நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி இப்படி அந்தேன இந்த முடிவுனால பிரகிருத உபாயே பிரதானபூதா பரண்யாசாம்சா. இது என்ன பலா பிரார்த்தனம் தான் நிகத்திய இது விபாகா. அதை சொல்லி இந்த பிரதான பூதமான பரண்யாசனுடைய அம்சங்களையும் அந்த பரண்யாசனுடைய பலனாக கைக்கிரிய பிரார்த்தனை, இதுதான் இந்த கத்தியத்தினுடைய சாராம்சம் அப்படின்ற ஒரு விபாகத்தை ஏற்படுத்தினார் இதுல அப்படின்னு அதற்கு இன்ட்ரோடக்ஷனாக இதை சாய்ச்சார். சுவாதீன திவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம். இப்ப சரணாகதி தெரிஞ்சுட்டா சுவாதீனத்தின் சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி அங்க வரிசை என்ன ஆகணும் அப்படின்னா அங்க ஆரம்பிச்சு அகிலேய பிரச்சனை கல்யாணிக்கிட்டாங்கன்னா ஸ்வேத சமஸ்த லட்சணம் ஞானாந்தேக சுரூபா அப்படின்லாம் அங்க ஆரம்பிக்கிறார். அசங்கேய கல்யாண குணவனோ மகார்ணவா நித்திய நிரவத்திய அப்படிதான் ஆரம்பிச்சு ஸ்ரீவல்லபா பரிஜாத்தியா பரணி சரண எவ்வளா பரமயோகி மாமனா பதினெட்டு பரமஸ்வரூபா ஸ்ரீ வைகுண்டநாதான்னு ஆரம்பிக்கிறாங்க. வைகுண்டகத்துல ஆரம்பிச்சேன் இங்க சேத்திரம் அஸ்திகள் ஆபத்தா ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு ஆகிற இங்க இந்த இடத்துல கீழே எல்லாத்தையும் சாய்ச்சாச்சு. என்ன எல்லாம் தன்னுடைய உபயோகத்துக்கு அவன் தான் நாதன்லாம் சொல்லியாச்சு. திருப்பி இங்க சுவாதீன திவ்ய சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் அப்படின்னு இந்த இடத்துல பேதம்னு ஆரம்பிக்கிறார். அங்கதான் பிரவருத்தி பேதா அப்படின்னு அங்க சொல்றாரு. இங்க வைகுண்டகத்துல வரும்போது ஸ்வரூபத்தை பிரவருத்தி பேதஸ்யா அப்படின்லாம் கருத்துங்கள்ல பதங்கள் மாறுறது. அது வேற்றுமை, அதுல பேதம்னு வரதுனால இது 4ஆம் வேற்றுமையில சொல்லப்படுகிறது.
அதனால இங்க சுவாதீனத்தில சேத்தனா சேத்தன ஸ்வரூப விருத்தி பிரவೃತ್ತಿ பேதம் கிளேச கர்மா தசேதோஷா சம்ஸ்கிருதம் स्वाभाविक अनवधिकास्य ज्ञान बल ऐश्वर्य वीर कौशील्य वात्सल्य मार्दव आर्जव सौहार्द साम्य कारुण्य माधुर्य गांभीर्य औदार्य चातुर्य स्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्य संकल्प कृतित्व कृतज्ञ असंख्य कल्याण गुणगुणमहार्णवम परब्रह्मभूतम पुरुषोत्तमम श्रीरंगसायनम अष्टस्वामिनम प्रभुत्व नित्य नियामित शास्त्र स्वभावम तदेगानुभवक्रिया परिपूर्णं भगवन्तं निरन्तरम् अनुभूय अपनी சொல்லி வாக்கியத்தை तद अनुभवजनित अनवधिकास्य प्रीतिकास्य अशेष अवस्थित अशेष शेषदैक रसरूप नित्य किंकरो भवानी அப்படின்னு எம்பெருமான் விழிக்கிறது தான் இங்க விழிக்கிறத நான்காம் வேற்றுமை மூலியமா பிரார்த்திக்கிறார். அதனுடைய பதபதார்த்தங்களை சேவிக்கிறோம். சுவாதீன சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவೃತ್ತಿ பேதம். சுவாதீன தனக்கு வசப்பட்ட திருவித மூன்று விதங்களான சேத்தன வஸ்துக்கள் அச்சேதன வஸ்துக்கள் இவைகளின் ஸ்வரூபம் ஸ்திதி நிலைத்திருப்பது பிரவೃತ್ತಿ வியாபாரங்கள் இவைகளின் பேதம் உட்பிரிவுகளை உடையவனாயும். இப்ப எம்பெருமானுக்கு விசேஷமா இருக்கிறது விசேஷமா இருக்க தன்மைகள்லாம் இங்க சொல்ற. எப்படிப்பட்ட விசேஷங்களை உடையவனவன் அப்படின்னா தன் வசத்திலே உடையவன் அப்படின்னா மூன்று விதமான சேத்தனங்களையும் மூன்று விதமான அச்சேதனங்கள் வஸ்துக்கள் ஒண்ணு அது சேத்தன அச்சேதனம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த சேத்தன வஸ்துக்கள் 3 அச்சேதன வஸ்துக்கள் 3. இந்த சேத்தன வஸ்துக்கள் சொல்லக்கூடிய 3 வஸ்துக்கள் இருக்கோ அது என்னன்றது அதை பத்த முத்த ஜீவ நித்தியர்கள் இவரெல்லாம் சேத்தனத்துல 3 வகை. சரி, அச்சேத்தனத்துல 3 வகை எது அப்படின்னா பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம். இது 3ம் அச்சேத்தனங்கள். ஒண்ணுத்துக்கும் ஸ்வரூபம் உண்டு, ஒண்ணுத்துக்கும் ஸ்திதி உண்டு, ஒண்ணுத்துக்கும் பிரிவு. இப்போ பக்தன் எடுத்துட்டா அவனுடைய ஸ்வரூபம், அவனுடைய ஸ்திதி, அவனுடைய பிரவೃತ್ತಿ. அது முக்தன். ஒண்ணுத்தையும் எடுத்துட்டா ஒண்ணுத்துக்கும் ஸ்வரூபம் உண்டு, பிரவೃತ್ತಿ உண்டு, ஸ்திதி உண்டு. ஸ்திதி தான் பிரவೃತ್ತಿ. அதுக்கப்புறம் ஸ்திதி பிரவೃத்திகள் ஸ்திதி நிறுத்தி பிரவೃத்தினா வியாபாரங்கள். இவைகள்லாம் வித்தியாசமாகும். இப்படி 3 பிரிவுகளையும் தன்னிடத்தே கொண்டவன், தன் வசப்பட்டவன். சுவாதீனம்னா தன்னுடைய வசத்திலே உடையவன் சொல்றாரு. இப்போ இந்த வியாக்கியானத்தை செய்வோம். இதம் இகச்ச பிரதமம் ச விபூதிகஸ்ய பகவதः பரம பிராபியத்வாதி சித்தியர்த்தம் சதுர்த்தியந்த பத பிரதர்சிதம் சர்வேஸ்வரத்வாதிகமாக. இங்க இந்த இடத்துல இந்த எம்பெருமான் விபூதிகளுடன் கூடிய பகவான். அவன் தான் நாம அடையப்பட வேண்டியவன். என்ன, அதுதான் நமக்கு பிரயோஜனம் அப்படின்றத சொல்றதுக்காக இந்த 4ஆம் வேற்றுமையோட கூடிய பதங்களோட சொல்றாரு. நீங்க அவனுடைய சர்வேஸ்வரனாய் இருக்கும் தன்மையை சொல்றாரு. இங்க ஸ்வசப்தேன முக்த பிராபிய கைங்கரிய உத்தேசிய சர்வேஸ்வரஸ்ய சுத்தியாதி பிரசித்தம் நிர்திசை ஆனந்தத்வாதிகம் சூச்சதே. இங்க சுவான்ற சப்தத்தினால என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் முக்தர்களாலே அடையப்படுபவன். என்ன, அவனாலே கைகரியம் செய்து அனுபவிக்கக்கூடியவன் அப்படின்றதான் இந்த சுவாசத்தினால சொல்லணும். அதுவும் இல்லாத அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா பிரமாணங்கள் சொல்றது. இந்த ஜீவன் எம்பெருமானுக்கே உரியவன், எம்பெருமானை தவிர மற்றவருக்கு உரியவன் அல்லன், அவனுக்கே என்ன கைகரியம் செய்ய கடவன், சேஷத்துவத்தை சொல்றது. இதெல்லாம் ஸ்ருதிகள் சொல்றது. என்ன, அதனால
அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண கடவுள் சொன்னாக்கா அவனுடைய பிரயோஜனம் கைங்கரியம் பண்றதுதானே பிரயோஜனம் போவான். அதனால அந்த தன்மையை சொல்றாரு. இதுக்கெல்லாம் அந்த கைங்கரியத்தை ஈட்டுக்கொள்ளக்கூடிய சக்தி உடையவன் எப்படி இருப்பான் அப்படின்றத அவன் நிர்தேசி ஆனந்தவாதி. அவன் அனுபவிக்க ஆனந்தத்தை தருவனா இருப்பான். குறைவில்லாத ஆனந்தம், எல்லை இல்லாத ஆனந்தம், நிரந்தரமான ஆனந்தம். அப்படிப்பட்ட தன்மை உடையவனாக இருப்பான் இந்த எம்பெருமான். அதனால்தான் சுவாதீனம் ஆரம்பிச்சார். எல்லாமே தன் வசத்துல உடையவன் எம்பெருமான். அதீன சப்தேன பகவத்ஸ்வரூபாதீனத்துவம் தது இச்சாதீனத்துவம் விவக்ஷிதம். இங்க அதீனம் சொல்றது என்னன்னா பகவானுடைய ஸ்வரூபத்தினாலையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலையும் தன்னுடைய அதீனத்தை உடையவன் அப்படின்றது சொல்லப்படுறது. சர்வஸ்ய சாட்சாத் பரம்பரையாவா ததா ஆசிரியதையா இல்ல சிததையா தஸ்வரூபாதீனத்துவம். சில வஸ்துக்களை எம்பெருமான் தன்னுடைய ஸ்வரூபத்தினாலேயே தாங்குறான், சில வஸ்துக்களை தன்னுடைய சங்கல்பத்தினால தாங்குறான் இப்படின்னு சொல்லப்படுறது. எல்லா வஸ்துக்களும் பகவானுடைய சொரூபத்துக்கு வசப்பட்டது, அவனுடைய சங்கல்பத்துக்கு வசப்பட்டது அப்படின்னு ஏற்படுது. அதுவும் இல்லாத சாட்சாத் நேராக பரம்பரையா எல்லாம் இந்த பகவானே ஆதாரம் உடையது இந்த வஸ்துக்கள்லாம். அதனால்தான் இவருடைய சொரூபத்துக்கு வசப்பட்டவை, சுவாதீன ஸ்வரூபம், இவனுடைய ஸ்வரூபத்துக்கு வசப்பட்டவை அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஸ்வரூபத்துக்கு வசப்பட்டவன்னாக்க அவன் சங்கல்பம் இல்லாத முடியுமோ? அவன் சங்கல்பம் இல்லாம கூட அது முடியாது. அதனால சங்கல்பத்தையும் சேர்த்து சுவாதீன திரிவின சேதனாத அங்க ஸ்வரூபத்திருத்தி பிரவೃತ್ತಿ பேதம். இதுதான் இங்க சொல்லுச்சு. தத்ர நித்யானாம் பதார்த்தானாம் தது இச்சாதீன ஸ்வரூபத்வம் ததபாவே தேஷாம் அபாவः பிரசித்தேதி பிரசங்க முக்கியன ஸ்தாபியம். நித்தியமான பதார்த்தங்கள் கொஞ்சம் அவைகள்லாம் எம்பெருமானுடைய நித்திய இச்சா சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நித்திய இச்சைகள்னாலே அது எல்லாம் தரிக்கப்படுகிறது. அப்போ அவருடைய சங்கல்பம் இல்லைன்னா அவைகள்லாம் அனித்தியங்கள். தது அபாவே தேஷாம் அபாவா, அந்த வசூல் இல்லாத போயிடும் அப்படின்றது இங்க தெரியப்படுத்துற. தத்ர தது அபிப்பிராயன ஆகும். இதுக்கு பட்டர் ஸ்லோகத்தை சாய்கிறார். இச்சாதயேவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா நித்யம் பிரியாஸ்தவ சுகேதனதே இதைஹி நித்யா நித்யம் துரேக பரதந்திர நிஜஸ்வரூபா பாவக்க மங்கள குணாகி நிதர்சனம் வைகுண்டஸ்தவத்துல சாய்கிறார். அதாவது இச்சாதேவ தவ விஸ்வ பதார்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய ரொம்ப அடிக்கடி பெரியவெல்லாம் பல இடங்கள்ல எடுத்திருக்க. அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். தவ, இந்த ஸ்லோகத்துல இச்சாதேவ தவ, தவ உம்முடைய இச்சாதேவ சங்கல்பத்தினாலேயே விஸ்வ பதார்த்த சத்தா எல்லா வஸ்துக்களுடைய ஸ்வரூபமும் உண்டாருது. அதுல கேட்டன அது சில வகைகள்ல என்னது தவ உன்னுடைய, அதாவது தவன்னா உமக்குன்னு உம்முடைய சொல்ல உமக்கு அந்த இடத்துல வச்சேன். தவன்னா உமக்கு நித்தியம் எப்பொழுதும் பிரியாக இஷ்டங்களா இருக்கு. அப்படிப்பட்ட இஷ்டமா இருக்கிற வஸ்துக்கள்
தே அவைகள்ல அவைகள் நித்யாகா, அவைகளால் நித்தியங்கள்னு சொல்லப்படுது. நித்தியம் துதேக பரதந்திர நிஜஸ்வரூபா பாவத்க மங்களம். இது அடுத்தவை. நித்தியம் எப்பொழுதும், துதேக ஒருவருக்கு, நிஜஸ்வரூபா பரதந்திர நிஜஸ்வரூபா, பரதந்திரம் வசப்பட்ட, நிஜா தங்களுடைய ஸ்வரூபங்களுடைய பாவத்க மங்கள குணாக, உங்களுடைய கல்யாணங்கள் நமக்கு நிதர்சனம் உதாரணம் அப்படின்னு. அதாவது எல்லா வஸ்துக்களுமே இப்போ ஜீவன் நித்தியம் சொல்லிட்டார். இப்போ இவனுக்கு ஜீவனுக்கு கொடுக்கக்கூடிய சரீரங்கள்லாம் இருக்க, அவைகள்லாம் அழியக்கூடியது. பிரகிருதி நித்தியம் சொன்னார். ஆனா அந்த பிரகிருத்தினால அடையக்கூடிய விகாரங்கள்லாம் இருக்க, அதெல்லாம் அனித்தியங்கள். காலம் நித்தியம் சொன்னார். அந்த காலத்துல உண்டாகக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் இருக்க, அதெல்லாம் அனித்தியங்கள். ஆக இப்படி அவனுக்கு இஷ்டமானது இருக்கிறது அவனுடைய சுரூபத்துக்கு வசப்பட்டார்கள். அவனுக்கு பிடிச்சமா இருந்தாதான் அவனுடைய சொரூபத்துக்கு, இவனுடைய சொரூபங்கள்லாம் அதீனமா இருக்கு. இப்படிப்பட்ட கல்யாண உறவுகள் உடையவன் அவன் அப்படின்னு இந்த சோதனை. ஆக இது முக்கியமான இந்த சோதனை அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எது நிச்சயமா இருக்கும் பெருமாள் சங்கல்பிச்சாரோ அவர்கள்லாம் அவைகள்லாம் பெருமாளுடைய நித்திய இச்சா சங்கல்பத்தினால உண்டாகப்பட்டவைகள் அப்படின்னு தான் மீதி எல்லாம் இல்லை. எது அழிகுழுதோ மாறி கொடுதோ அவைகளுக்கெல்லாம் பெருமாளுடைய சங்கல்பம் நித்திய இச்சா சங்கல்பம் கிடையாது. இது உண்டாக சரி, இதுக்கு ஒரு காலம், அதெல்லாம் அதுவும் அவனுடைய ஆகியம் தான். ஆனா ஒவ்வொரு வஸ்துடைய ஸ்வரூபம் இவைகள்லாம் நிச்சயமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபாஷித்த சாரீரகாந்தே, இதையே சுவாமி பாஷிகாரர் ஸ்ரீபாஷியத்துல பரமபுருஷ போகோபகரணஸ்ய லீலோபகரணஸ்ய நித்தியதையா சாஸ்திராவகதஸ்ய பரமபுருஷஸ்ய நித்திய இஷ்டத்வாதேவ ததா அவஸ்தானம் அஸ்தி இதி சாஸ்திராத் அவகம்யதே. அதுல முடிக்கிட்டே சாதிக்கிறார் சுவாமி பாஷிகார். என்ன சாதிக்கிறார்? பரமபுருஷ போகோபகரணஸ்ய, பகவானுடைய போகத்திற்கு கருவிகள் உபகரணத்துல கருவிகள் தானே. அதனால பகவானுடைய போகத்திற்கு உபகரணங்கள் இருக்கக்கூடிய அவைகள், லீலோபகரணஸ்ய லீலைக்கு உபகரணங்கள் இருக்கக்கூடிய அவைகள் எல்லாமே நித்தியத்தையா நித்தியங்களாக சாஸ்திர அவகதஸ்ய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எம்பெருமானுக்கு அவனுடைய போகத்திற்கும் அவனுடைய லீலைக்கும் உபகரணங்களை நித்தியமா இவ பரம்பரத்துல இருக்கு. பரம்பரத்துல எல்லா வஸ்துக்களும் நித்தியமா இருக்கு. இவைகள்லாம் என்ன நடக்க எம்பெருமானுக்கு இஷ்டமா இருக்கு. அதனால எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அவைகள்லாம் எப்பவுமே சாஸ்திர அவகதஸ்ய சாஸ்திரங்கள்னாலே சொல்லப்பட்டு இருக்கிற வஸ்துக்கள் நித்திய இஷ்டத்வாதேவ பகவானுக்கு எப்போதும் இஷ்டமாக இருக்கிறபடினாலே ததா அப்படியே அவைகளுக்கு அவஸ்தானம் அஸ்தி, அப்படியே அவைகள் நிச்சயங்களாக இருக்கின்ற தன்மையானது ஏற்படுது என்று சாஸ்திரத்தினால் அறியப்படுகிறது. இது சாஸ்திராத் அவகமியத்தை சாஸ்திரத்தினாலே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது சாஸ்திரங்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயத்த சாஸ்திரத்தை கொண்டுதான் நாம நிர்தாரணம் பண்ணணும். இது நம்மளுடைய சொந்த புத்தியை கொண்டு நிர்தாரணம் பண்ணக்கூடாது. அனித்யானாந்து தது இச்சாதீன ஸ்வரூபத்துவம் ததாயத்த உற்பத்திகத்தையாக பிரதேசம். இப்போ அனித்திய வஸ்துக்களுக்குள்ள இந்த அனித்திய வஸ்துக்களுக்கு அவருடைய சங்கல்பத்துக்கு
இப்ப அனித்திய வஸ்துக்களுக்கு அதனுடைய சொரூபம் இருக்கு, அதெல்லாம் அவனுடைய சங்கல்பத்துக்கு வசப்பட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போது இந்த வஸ்துக்கள்லாம் உண்டாகட்டும் அப்படின்னு சங்கல்பித்தா டக்குனு உண்டாரு. இந்த சங்கல்பம் இப்ப பிரளயம், இந்த பிரளயத்துல வெள்ளம் அழியணும் அப்படின்னா சங்கல்பம் அழியுது. அதனால எல்லா அனித்திய வஸ்துக்கள், அழியக்கூடிய வஸ்துக்களுக்கு அவனுடைய சங்கல்பம், நிச்சயமா இருக்கிற வஸ்துக்கு அவன் சொரூபமே இருக்கு. இப்ப அழியக்கூடிய தன்மைகளுக்கு அது கூட எம்பெருமானுக்கு வசப்பட்டதுதான், ஆனா சங்கல்பத்துக்கு வசப்பட்டது. அதனால அனித்திய வஸ்துக்களுக்கு அவனுடைய சங்கல்பத்துக்கு வசப்பட்ட சொரூபத்தை உடையவளாய் இருக்கை. அதனால அனித்திய வஸ்துக்களுக்கும் சொரூபம். இப்போ சொரூபம்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ அச்சேதனமான வஸ்து நாற்காலி இருக்கு. நாற்காலிக்கு சொரூபம் என்ன? 4 கால்களை உடையது. முக்காலினா 3 கால்களை உடையது. மேசை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அதுதான் சொரூபம் இருக்கும் இல்லையோ. இந்த சொரூபங்கள்லாம் கூட அவனுடைய சங்கல்பத்துக்கு உட்பட்டவைகள் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் குரு திரவியானா பதன பிரதிபந்தன பாரியத்துவபி தது இச்சாதீனத்துவ விசேஷ ஏவா. இப்போ சில வலுவான வஸ்துக்கள் கீழே விடாம தடுக்கலாம். அது கீழே விடாம இவனே தரிக்கிறாங்க. அப்போ தரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுவும் அவனுடைய சங்கல்பத்தினால. சேத்தன சப்தா இஹ ஜீவ விஷயா. இந்த இடத்துல சேத்தன சுவாதீன திரித சேத்தனன் அப்படின்னு சொல்றதுனால இந்த சேத்தன வர்த்தமானது இங்க ஜீவ விஷயத்தை சொல்லப்படுறது. பத்த முக்த நித்திய ரூபேன ஜீவானாம் திரைவித்யம். அவர்கள் 3 விதங்கள். அவர்கள் பக்தர், நித்தியர், முக்தர், நித்தியர் அப்படின்னு 3 பேர். அச்சேதன சப்தத்தை அத்திர அசித் திரவிய பரஹா. அச்சேதன சப்தத்தினால் சொல்லப்படுறதுதான் இங்க 3 விதமான திரவியங்களை சொல்றது. அது என்ன சொல்றது? திரிகுண கால சுத்த சத்வரூபேன அச்சேதன திரைவித்யம். திரிகுணம் அப்படின்னு சொன்னா பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம்னா வைகுண்டம், பரபரம். இவைகள்லாம் அச்சேதனத்தை சேர்த்து. திரவியானாம் தது அதீனத்வ தத் தத் கர்மானாம் தது அதீன்யம் கைமுத்திக சித்தமிதி தது அனுத்தி. இப்போ இந்த 3 விதமான ஜீவாத்மகள், 3 விதமான அச்சேதனங்கள், இவைகளெல்லாம் எம்பெருமானுக்கு வசப்பட்டவைகள். அவனுடைய சங்கல்பத்தினாலேயும் தரிக்கப்படுறது, அவனுடைய சங்கல்பத்தினால சொரூபத்தினாலும் தரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அதனால அந்த சேத்தனுடைய சொரூபம், அச்சேதனுடைய சொரூபம், அதனுடைய பிரவೃತ್ತಿ, அதனுடைய ஸ்திதி எல்லாமே அவன் வசப்பட்டிருக்கு. அதனால அவைகளுடைய சுபாவங்களும் எம்பெருமானுக்கு வசப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால அதனுடைய சொரூபம் என்ன, பிரவೃತ್ತಿ என்ன, எல்லாமே சித்தி என்ன, எல்லாமே அவனுடைய அதிகம் அங்க சொல்றது. அதிகமாக சொல்ற அச்சேதன திரவியஸ்தாபி தர்மபூத ஞானஸ்ய சேதன கிரகணே விசேஷத்தையா உத்பாதத்வாத் அத்திர அனுவாதனம். அதுக்கு மேல ஒரு கேள்வி வந்தது. அச்சேத்தனம் சொன்னா தர்மபூத ஞானம் அச்சேத்தனம் தானே, ஞானம் அச்சேத்தனம் தானே, அதை ஏன் இதுல சேர்க்கல, தர்மபூத ஞானத்தை ஏன் சேர்க்கல அப்படின்னு. அப்போ சேர்த்தா 4 விதமான அச்சேத்தனங்கள் வரும். ஏன் அதை சேர்த்தா நான் 4 தான் சொல்லணும், ஏன்னா நீ 3 தானே சொல்லியிருக்க, தர்மபூத ஞானம் ஏன் சேர்க்கல அப்படின்னு அது கேள்வி வருது. அதுக்கு அச்சேதன திரவிய சாபித் அச்சேதன திரவியத்துல சேர்ந்ததாக சொல்லப்படுகிற தர்மபூத ஞானமும் சேத்தன கிரகணே, சேத்தனன்னு சொல்ற எடுத்தா விட்டு அந்த சேத்தனனுக்கு அது விசேஷமாக இருக்கு. விசேஷணத்தையா
உத்பாதத்வாது சேத்தனன்ற தர்மத்திலே ஞானம் வந்து சேதனக்கிட்ட தான் இருக்கு. ஞானம் தெரியாது. அதனால அந்த சேதனத்துல தர்ம ஞானம் இருக்கு. அதனால சேதனுக்கு விசேஷமா இருக்கிறதுனால அத்தை இங்க தனியாக சொல்லல. அத்த பிரதம அனுவாதனம். அதனால சேதனுக்கு விசேஷமா இருக்கிறதுனால இந்த தர்மபுத ஞானத்தை அச்சேதனத்தை தனியாக சொல்லப்படவில்லை. சேத்தன மாத்திரேவா திரைவித்யான்வயா. அதனால சேத்தனன் மட்டும்தான் சுவாதீன திரிவித சேத்தனன். இப்போ இப்போ சேத்தனுக்கு மட்டும்தானே இந்த சுவாதீன திரிவித சேத்தனன் வந்தது. அந்த திரிவிதத்தை எப்படி அசைத்து கொண்டு வைப்ப? சுவாதீன திரிவித சேத்தன திரிவித அச்சேதனம் தானே சொல்லணும். திரிவித சேத்தன அச்சேதன சொன்னா அந்த திரிவித சேதனம் தானே ஏற்படுறது இல்லையா? புரியுது இல்லையா? அதனால சேத்தனம் சேத்தன மாத்திரேவா திரைவித்யான்வயா. இங்க திரிவிதம் இருக்க அது சேத்தன மாத்திரம் தானே அது பொருந்தும். அது எப்படி அச்சேதன வஸ்துக்கள் வரும் அப்படின்னா அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. இந்த திரிவிதம்ன்றது சேத்தனுக்கு மட்டும்தான் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இப்போ அச்சேதனத்தை ஏன் நாளா சொல்லுன்னு கேள்வி வந்தோ இல்லையோ என்ன? அதனால எதுக்கு இந்த பிரச்சனை? திரிவிதம்ன்றது சேத்தனுக்கு மட்டும்தான். அது என்ன அது யாரும் ஆட்சேபப்படல. என்ன அதனால அந்த திரிவிதம் சேத்தனுக்கு மட்டுமே வச்சுக்கோ. அப்படியே வச்சுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி விட்ட. அதனால நீ கேட்டனாக உன் இஷ்டப்படி நீ இப்படி வச்சுக்கோ. அச்சேதனம் எதுவான எல்லாம் இது எல்லாமே அச்சேதனம் தான். இந்த மூணுத்தை தவிர இது எல்லாம் அச்சேதனம் தான். நீ எதை வேணும்னு எடுத்துக்கோ. அப்படின்றது அச்சேதனம் கணக்கு கிடையாது. அப்படின்ற ரீதியில இது திரிவிதம் அதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லு. அதனால இப்ப திரிவிதமான அதுக்கு மேல சேத்தன அச்சேதனான ஸ்வரூபம் அசாதாரண சுபாவை நிரூபிய தர்மி. இப்போ சேத்தனம் என்ன அச்சேதனங்கள் என்ன இவைகளுடைய ஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ இந்த ஸ்வரூபம் தான் அவைகளுக்கு அசாதாரண தர்மம். என்ன சேதனத்துக்கு என்ன தர்மம் அப்படின்னா அணுவாக இருக்கும் தன்மை, ஞானானந்தமயமாக இருப்பான். அதுக்கப்புறம் சேஷத்துவத்தை உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ இந்த அணுத்துவம் ஞானத்துவம் அதுக்கப்புறம் சேஷத்துவம் இவைகள்லாம் அவனுடைய ஸ்வரூபங்கள். சரி, அச்சேதனங்கள் என்ன அப்படின்னா அச்சேதனா பரார்த்தா சதத விக்ரியா எப்பவுமே மாறுபாடு உடையது சேதனங்களுக்கு போக்கியமாக இருப்பது அப்படின்னு அச்சேதனுடைய சொரூபம். ஆக இது இவைகள் எல்லாமே எம்பெருமானுடைய சொரூபத்துக்கு வசப்பட்டவைகள். அதுக்குன்னு சொரூபம் இருக்கு. அது அந்த அசாதாரண தர்மங்களை உடையதான் தர்மின்னு பேர். அது அசாதாரண சுபாவம் நிரூபியம் தர்மி. ஒரு வஸ்துக்களுடைய சொரூபத்தை காட்டி கொடுக்கிற தர்மம் இருக்கு. அந்த 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 சொரூபம் தான் தர்மின்னு பேர். அந்த காட்டி கொடுக்கறதுக்கு தர்மங்கள்னு பேர். சத்திய பேதா व्यक्तितो वर्गतश्च परस्पर व्यावृत्ति रूपो धर्म. இப்ப அந்த அதுலயே நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. இப்போ மாடுன்னு எடுத்துட்டாங்க, இந்த கழுத்துல தொங்குற இது இருக்கும் இல்லையோ தசை,
அது காமிச்சா 4 கால் உடையது. இதெல்லாம் பசுக்கு லட்சணம், பசுக்கு லட்சணம் சொல்லணும். இப்ப சில ஆட்டுக்கு இருக்கும், அதுக்குள்ள 4 கால் தான். இப்போ 4 கால உடையதுன்னு சொன்னாக்க அப்போ கழுதையும் வருமே, குதிரையும் வருமே, எல்லாம் வருமே அப்படின்னா அதுகளுக்கு தண்ணி சொல்லுவோம். ஆனா பிரிவுகள் உண்டு. பேதகம் பேதகம் சேதன சேதனானாம் ஸ்வரூபம் சாதாரண சுவாமி நிரூபியன் தர்மி தஸ்ய பேதா தத் வெக்திதா வர்க்கதஸ்ய. ஒவ்வொரு வெக்திக்கும் வித்தியாசம். இப்ப மனுஷன் தானக ஞானப்பேசி அனுப்பேசி சேஷத்துவம்னு சொல்லி விதம் சொல்றது. ஆனா மனுஷன் எத்தனை வித்தியாசங்கள் இருக்கு. அவனுடைய ஒவ்வொருத்தருடைய ஞானமும் வித்தியாசம் வேற. அவனுடைய ஒவ்வொருத்தருடைய பிரவிற்த்தியும் வித்தியாசமா இருக்கும். அவனுடைய சுரூபத்திலையும் மாறுபாடு உண்டு. என்னன்னாக்க ஒருத்தனுக்கு கண்ணு குள்ளா இருக்கு, ஒருத்தனுக்கு காய் செவிடா இருக்கு. எல்லாருக்கும் 5 அங்கங்கள்லாம் கர்மேந்திரிய ஞானேந்திரங்களும் உண்டு. ஆனா ஒருத்தனுக்கு அந்த இந்திரியங்கள்ல கொஞ்சம் வேறுபாடு இருக்கு, குறைவு இருக்கு. இதெல்லாம் அவாந்தர பேதங்கள். இந்த பேதங்கள்லாம் உண்டு. அது என்ன பண்றது, ஒவ்வொரு வஸ்துக்களையும் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது. இப்ப ஜீவன் எடுத்துதான் செய்வோம். ஜீவனுக்கு அனுசூரமாக இருக்கக்கூடியவன், ஞானத்தை உடையவனாக இருப்பவன், சேஷத்துவ தன்மை உடையவனாக இருப்பன். இப்போ முக்தன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டவன் முக்தன். இதே தன்மை உடையவன் தான் அவன், இதே லட்சணங்களை உடையவன் தான், இதே சொரூபத்தை உடையவன் தான். ஆனா இப்போ சம்சாரத்தை விட்டு போயிட்டான், அதனால முக்தன்னு பேரு. சரி, இன்னொருத்தன் இருக்கான நித்தியன், அவனும் ஜீவ கூட தான் சேர்த்துக்கிற அப்படின்னு சொன்னா, அவனுக்கு இந்த மாதிரி அவனுக்கு இந்த அணுக்கம் உண்டு, ஞானத்துவம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா அவனுடைய ஞானமானது சொச்சத்தமா இருக்கும். இவனுக்கு பிரகிருத்தியில் இருக்கிறனால ஞான சங்கோச்சம் இருக்கு. சங்கோச்சம் இல்லாத அவனுக்கு ஞானம் உடையது. ஜீவன்லேயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு கொஞ்சம். இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்குள்ளேயும் அது வந்து அசாதாரண தன்மை, அது தியாகத்தை தெரியப்படுத்தும். ஸ்திதி அதே மாதிரி ஸ்திதி. மனுஷன் இருந்தா ஒருத்தன் பிறந்த உடனே போயிடுறான், ஒருத்தன் 5-8 வயசு இருக்கான். இப்படி அவனுடைய செயல்கள், ஒவ்வொருத்தருடைய செயலும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். இவைகளெல்லாம் ஸ்திதி. பிரவிற்த்தி, வியாபாரம், இவைகள்லாம் கூட ஸ்திதி. காலாந்தரே வித்தியமானதா, காலத்துல வித்தியாசம் இருக்கு. ஒருத்தன் 100 வயசு கூட இருக்கான், ஒருத்தன் 50 வயசுல போயிடறான். காச்ச திரவியான சுரூபேன சர்வகால அனுபவித்து ரூபா. அதே மாதிரி அச்சேத வஸ்துக்கள்ல கூட சில வஸ்துக்கள் ரொம்ப நாள் இருக்கு, சில வஸ்துக்கள் மாறி போடுறது. அது காலத்தினால வித்தியாசம் உடையதா இருக்கு. அவஸ்தா விசிஷ்ட வேஷேனது கால பரிச்சின்னா கால தாரதமியம் வச்சு தத்வேதா. காலத்து எல்லாம் அந்த காலத்தை அனுசரித்து மாறுதல் எல்லாம் உண்டா இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கிறான், அப்புறம் தவறுறான், நடக்கிறான். இதெல்லாம் வித்தியாசம் இல்லையோ? இதெல்லாம் கால அனுபவிச்சு அந்தந்த காலத்துல நடக்கக்கூடிய. அவனுக்கு அப்புறம் உபநயனம் ஆகுது, அப்ப பிரம்மச்சாரின்னு கூப்பிடுறான், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது, கிரகஸ்தன் ஆகுது. இப்படிதான் ஆசிரமங்கள்லாம் மாறுறது, எல்லாம் மாறுறது. எல்லாம் காலத்தினுடைய காலத்தை உட்பட்டுதான் நடக்குது, அனுசரித்து தான் நடக்கிறது. அதனால அவன் இருப்பதும் அவன் பிரபுதிகள் எல்லாம் காலத்தை அனுசரித்து தான் நடக்கிறது. அந்த காலத்தினால பரிச்சின்னமா இருக்கும். அதே சமயத்துல தாரமியத்தை உடையதாக இருக்கும். தத்வேதா பிரவிற்த்தி வியாபாரம். பிரவிற்த்தின்னு என்ன? வியாபாரம், அவன் செய்கிற செயல்கள். நிவர்த்தி அசங்க சங்கல்ப ரூபா பிரவிற்த்தி விசேஷா. இப்போ இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. பிரவிற்த்தினா எல்லாமே பிரவிற்த்தியா அப்படின்னு இல்லை. இப்போ ஒருத்தன் வெறுமை உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொன்னா, அந்த வெறுமை உட்கார்ந்து ஒரு சங்கல்பம் தான், அதுவும் ஒரு வியாபாரம் தான். ஒரு 10 நிமிஷம் ஒரு நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கோம்னா பாருங்க,
அது அப்படியா எங்கிட்ட போட்டுக்க போறியா? சரி நான் உட்காந்துருக்கேன் பாரு, 10 நிமிஷம் முடிஞ்சு உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாரு 2 நிமிஷம் நீ கண்ணை என்னைக்காவது இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணோம்? சரி. ஆக இந்த நிவர்த்தின்றதும் பிரவருத்தி தான், செய்யாமல் இருப்பதும் ஒரு பிரவருத்தி தர்மம் தான். அதனால நம்ம சித்தாந்தத்துல நிவர்த்தியும் பிரவருத்தி தர்மமே அப்படின்னு மீதி மதத்துல நிவர்த்தி தர்மம் பிரவருத்தி தர்மம் வச்சிருக்காங்க. சாஸ்திரத்தை செய்யக்கூடாது சொன்னா அதுவும் பிரவருத்தி தான். செய்யாம ஆமாவா சாஸ்திரத்தை சொல்லிருக்கு, நான் செய்யாம இருக்கேன், அது பிரவருத்தி. அது பிரவருத்தினா அதுவும் அனுஷ்டிக்கிறானோ இல்லையா? சாஸ்திரத்துல இதை அனுமதி இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த பண்ணக்கூடாதத நான் ஃபாலோ பண்றேன், நான் அதை நடைமுறையில கொண்டுக்கிறேன், இது பிரவருத்தி. ஆனா அவெல்லாம் என்ன பண்ணுவான்? அது நிவர்த்தி தரணும், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது நிவர்த்தி தரணும். அதனால எதுவுமே நிவர்த்தின்னு கிடையாது, எல்லாமே பிரவருத்தி தான். அதுல சாஸ்திரத்தை உட்பட்டு நடக்கக்கூடியது. அதனாலதான் இங்க சாய்கிறார் பிரவருத்தி வியாபாரா நிவர்த்தி ரபி. நிவர்த்தின்னா பெருமை உட்காருது, அது கூட நிவர்த்தி ரவி அகல சங்கல்ப ரூபா. இந்த காரியத்தை செய்ய நம்ம அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு, ஏன்னா இது சாஸ்திரத்துல விதிக்கப்படவில்லை அப்படின்னு அது கேட்டு, அதனால அதுவும் பிரவருத்தி தான். ஏதத் வேதா தத்தத் காரியாதி திரஷ்டவ்யா. அதனால இப்படிப்பட்ட இந்த வேதங்கள்லாம் அந்தந்த காரியங்களை கொண்டு நாம் அறிய வேண்டும். அத்த இஷ்டாதீன சர்வஸ்கோப்தியா சுவார்த்த சர்வோபாசிரித்வ சூச்சனாது சர்வதேசோபி சித்தி. அதனால இப்போ இவனுடைய சங்கல்பத்தினால இவனுக்கு வசப்பட்டு எல்லா வஸ்துக்களும் அவனுடைய சொரூபங்கள் திரும்பி இருக்கு அப்படின்னு சொன்னா என்னது, அவன் எல்லா வஸ்துக்களும் சர்வசேஷி ஆகிறான் அப்படின்னு இருக்கிறதா இல்லையா? ஆக இந்த சுவாதீனத்தில் சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதங்கள் இருக்கே, இவைகள்லாம் அவனுடைய அதீனமாக இருப்பதனால எம்பெருமான் சர்வசேஷி அப்படின்றத இங்க இந்த வாக்கியத்தினால் உபாதத்த சப்தா ஸ்திதி நியமனாத்யி சிதசிதோ ஸ்ரீமான் இது வந்தது பாகோபனிஷதி அப்படின்னு ரங்கராஜத்துல சாய்கிறார். அதாவது சிதசிதோ சேத்தன அச்சேத்தனங்கள் எல்லா வஸ்துக்களும் சத்தானா இருப்பது, என்ன ஸ்திதி, அதுக்கப்புறம் அது அது இருக்கு, அது அதாவது சத்தான்னா அது வஸ்துக்களா இருப்பது. ஸ்திதி அப்படின்னா இவ்வளவு நாளைக்கு இருக்கிறது ஸ்திதி, என்ன. அதுக்கப்புறம் நியமனம்னா இதை அவன் எல்லா வஸ்துக்களும் நியமிக்கிறது, நியமனம். இவைகள் எல்லாம் இவை முதலானவர்கள்லாம் ஸ்ரீமான் ஸ்ரீபதியான பகவானுடைய ஒன்றுடைய பிரயோஜனத்துக்காக தான் உபாதத்தே நீ அங்கீகரிக்கிறாய் இப்படின்னு வாகௌஷதி உபனிஷத்து சொல்றது. அதனால எல்லாமே உன் அதீனத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் உன்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இந்த முதல் வாக்கியத்தை அர்த்தத்தை பார்த்தோம். மீதியே நம்ம நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே வாசுதேவாய நமः.